ரோகிணி கன்சீவா இருக்கிறது தெரிஞ்ச உடனே வக்கீலம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க, இந்த கேஸ் இனிமே நிக்காது, அந்த பொண்ணே கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு எங்க போய் சொன்னாலும் இந்த பொண்ணு பக்கம் தான் தீர்ப்பாகும். அதனால இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றதை தவிர உங்க பையனுக்கு வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, தனியா அதாவது பிரிஞ்சு வாழ்றாங்கல்ல அவங்களுக்கு எப்படி குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லிதான் முதல் வார்த்தையே கேட்பாங்க. அப்படின்னா உங்க புள்ள திருட்டுத்தனமா குடும்பம் நடத்திருக்காருன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி குறுக்க நிக்கிறது நீங்க தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஒத்துமையா இருக்காங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு தான் உங்க புள்ள இப்படி ஒரு பதில சொல்றாரு. அதனால இந்த கேஸ் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அம்மா கிளம்பி போனதுக்கு அப்புறம் ரோகிணியை பார்த்து விஜயா கேக்குறாங்க, ஏய் ஒழுங்க மரியாதையோட சொல்லு, இந்த குழந்தைக்கு அப்பன் யாரு? இந்த குழந்தைய எவனுக்கோ பெத்துட்டு என் புள்ள மேல பழிய போட பாக்குறியா? நான் கிழிச்ச கோட்டை என் புள்ள தாண்ட மாட்டான். அப்படிப்பட்ட என் புள்ள உன் கூட சேர்ந்து வாழ்ந்தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணியை கேவலப்படுத்தி பேசின உடனே அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது. உடனே அண்ணாமலை சொல்றாரு, விஜயா என்ன வார்த்தை பேசுற நீ? ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு திட்டுறாங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும், நீங்க சும்மா இருங்க கொஞ்சம். ஏய் என்னடி கேட்டுட்டே இருக்கன்ல, யாருக்கோ பெத்த புள்ளைய ஏன் பிள்ளைக்கு பெத்தன்னு சொல்றியா அப்படின்னு சொல்றாங்க. போதும் ஆண்டி போதும், நான் மனோஜ் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துட்டு போயிடலான்னு கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்காக வந்த இடத்துல எனக்கும் மனோஜுக்கும் உண்டான உறவு இந்த அளவுக்கு நெருக்கமாகும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அப்படி ஒரு உறவை கொச்சப்படுத்துறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் போது நிறுத்துடி, எல்லாத்தையும் எல்லா விஷயத்துல ஏமாத்தின மாதிரி இனிமேலும் உங்ககிட்ட நான் ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம ஏன் புள்ள உங்ககிட்ட சத்தியமா உன் கூட குடும்பம் நடத்திருக்க மாட்டான். இது நீ எவனுக்கோ பெத்த புள்ள அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி மனோஜை பார்த்து, சொல்லு மனோஜ், உங்க அம்மா இவ்வளோ தூரம் பேசுறாங்கல்ல, வாயை திறந்து சொல்லு மனோஜ், இது நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க. மனோஜ் இருந்துக்கிட்டு திருன்னு முழிக்கிறாரு. இப்போ கூட நீ நம்மளுக்காக பேச மாட்டே இல்ல, உங்க அம்மாவை பார்த்து அவ்வளோ பயப்படுற இல்ல, அப்படி பயப்படுற நீ இதுக்காக என் கூட குடும்பம் நடத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு மனோஜ். உங்க அம்மா நம்ம குழந்தைய பத்தி இப்படி தப்பா பேசுறாங்க, இப்ப கூட நீ கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம இப்படி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு, அத்தை ரோகிணி பொய் சொல்றவதான், தப்பா நடந்துக்கிற, அதாவது தப்பா பொய் சொல்லி ஒன்றும் மற்ற பேர்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கிற ஆள் கிடையாது. மனோஜ் மேலே அவ உயிராக இருந்ததுனால தான், மனோஜுக்காக தான் அந்த பொய்யெல்லாம் சொன்னா. அவ எப்படி போய் வேற ஒருத்தவங்க கூட அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, ஆமாம் ஆண்டி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, பாவம் அவங்களேவும் மனோஜ் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி வந்தாங்க. இப்போ பார்க்க எனக்கே பாவமாக இருக்கு. ஏண்டா மனோஜ், அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ரவி கேட்குறாரு. டேய் இவன் என்னக்கடா உண்மையை சொல்லியிருக்கான், அம்மாக்கு அப்படியே அம்மாவை பார்த்து அப்படியே பயந்து நடுங்குவானேடா. இவன் கண்டிப்பாக செஞ்சாலும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அடிச்சு பேசலாம்ல, நான் அப்படியெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இன்னும் ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லியிருக்கானாடா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே விஜயா போயிட்டு மனோஜோட சட்டையை பிடிச்சி சொல்லுடா, உனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுடா மனோஜ், நான் கிழிச்ச கோட்டை நீ தாண்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன் புள்ள என்ன மாரி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே இந்த அளவுக்கெல்லாம் உன் பேச்சை கேட்க மாட்டான், உன் புள்ள ஒன்ன மாதிரி தானே இருப்பான், நீ எந்த அளவுக்கு பொய் சொல்றையோ அதே அளவுக்கு அவனும் பொய் சொல்லுவான்ல, அந்த அளவுக்கு தான் நீ புள்ள வளர்த்த லட்சணம். டே மனோஜ், இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஆளுக்கு மிரட்டுறாங்க. ஏங்க என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், இவதான் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறா. ஏய் என் புள்ள, இந்த குழந்தை இந்த வீட்டோட வாரிசு தானே, உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. நிச்சயமாக என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசுகிறாங்க. உடனேவும் மனோஜ், இப்போ கூட இந்த குழந்தை நம்மளோட தான் நீ வாயை திறந்து சொல்ல போகிறதில்ல, இந்த குழந்தை நம்ம குழந்தை தானே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அப்போ கூட விஜயா கேட்குறாங்க, சொல்லுடா மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா இல்லைம்மா, ரோகிணி சொல்கிறதெல்லாம் பொய்யுமா, அது அந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைம்மா, அந்த குழந்தை என்னோட குழந்தை இல்லைம்மா, நானும் அப்படிலாம் எதுவும் பண்ணலம்மா, என்னை அப்படி பார்க்காதம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு.
உடனே பாத்தீங்களா என் புள்ள எந்த தப்பும் பண்ணலைன்னு பாத்தீங்களா, அவ எப்படி நிரூபிக்கிறான்னு நான் பார்த்துடுறேன், அவ சொல்ற அத்தனையும் பொய் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, மனோஜ் இனிமேலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏதோ போனா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் நீ நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைய பற்றி இப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொச்சப்படுத்துற, இது உன் குழந்தை இல்லைன்னு வேற சொல்கிற. உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு நீ என்னைய பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவ. ச்சே, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் நம்ம குழந்தைக்காக போராடியே தீருவேன், உன் கூட தான் நான் வாழணும். ஏற்கனவே என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு கிறிஷ் இப்போ அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னோட இன்னொரு குழந்தைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் வர விட மாட்டேன். என்ன உங்கள் அம்மா சொன்னது பொய்ன்னு நான் நிரூபித்து காட்டுறேன், அப்போ தெரியும் இந்த ரோகிணி பொய் சொல்லலைன்னு அப்படின்னு ரோகிணி வித்யாவை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஏய் என்னடி சொல்கிறாங்க அவங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்யா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, மனோஜ் இல்லாமல் நான் வேற யாரை நான் மனசார கூட நினச்சி பார்க்க மாட்டேன். ஆனால் போயிட்டு அவங்க எல்லாரும் என்னை கேவலப்படுத்துகிறாங்க. நான் மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான், ஆனால் அதுக்காக நான் மனோஜை ஏமாற்றி இப்படி மனோஜுக்கு துரோகம் பண்ணுவேனா? சொல்லு வித்யா, அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ கூட என்னை புரிஞ்சுக்கல பார்த்தியா? இதை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன். அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் கட்டாயம் நிரூபிப்பேன் அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜை கூட்டிக்கிட்டு அன்னைக்கு நம்ம போயிட்டு எப்படியாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரோகிணியோட அம்மா, என்ன கல்யாணி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல்ல, சரி வா, நீ நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இன்னும் எதுவும் முடியல, இனிமேல் தான் ஆரம்பம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன வித்யா, என்ன இவ எதோ பேசுகிறா, என்ன அப்படின்னா டிவோர்ஸ் ஆகலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா இல்லை, போன இடத்துல அங்கே ரோகிணி மயங்கி விழுந்துட்டா, அவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வித்யா அவங்க கிட்ட சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே ரோகிணியோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். எங்கே நீ மாப்பிள்ளையை விட்டு பிரிய போறியோன்னு நினச்சி கவலைப்பட்டேன், ஆனால் இப்போ தான் கல்யாணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சந்தோஷப்படாதம்மா, அந்த சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்க மாட்டேங்குது. மனோஜ் இப்போ கூட எனக்காக அவங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், இந்த குழந்தைக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறான். வித்யா, நான் சொன்ன மாதிரி மனோஜுக்கும் என் குழந்தைக்கும் டிஎன்ஏ எடுக்கணும், கண்டிப்பாக 2 பேரும் அதாவது என் குழந்தை மனோஜோடது தான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. உடனேவும் அந்த ஹெல்ப்பை வித்யா வந்து மீனா கிட்டையும் ஸ்ருதி கிட்டையும் சொன்ன உடனே சொல்லி எங்கள் மனோஜை ஒத்துக்க வைக்கிறாங்க. நீ போயிட்டு பார்லர் அம்மா கூட நாங்கள் சொன்ன மாதிரி நீ டிஎன்ஏ எடுக்கணும், குழந்தை இல்லைன்னு சொல்கிறே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏன் போகணும், நல்லா போக முடியாதுன்னு மனோஜ் சொல்கிறாரு. இல்லை இன்னைக்கே இதை நான் இப்படியே விடுறதா இல்லை, கட்டாயம் நான் என் குழந்தைக்காக போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்ன மாதிரியேவோ மனோஜ் குழந்தை தான் அப்படிங்கிறத ரோகிணி வந்து ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து அவங்க அம்மா முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு மனோஜுக்கும் அந்த ரோகிணி வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் டிஎன்ஏ எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் ரிப்போர்ட்டை வாங்குறாங்க. ரோகிணி ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு விஜயாவோட்ட காட்டுறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் புள்ள தான் இல்லைன்னு சொன்னார்ல, இப்போது இந்த குழந்தை யாருதுன்னு இங்கே பாருங்கள், இந்த ரிப்போர்ட்டை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் உங்களுக்கு பொய் சொல்கிறவளாச்சு, இந்த ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறாங்க. மனோஜ் தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி காட்டின உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து உடனே மனோஜை போய் கன்னத்தில் அரைகிறாங்க. என்னடா இதெல்லாம், எப்படிரா நீ தான் இல்லைன்னு சொன்ன இல்லடா அப்படின்னு அடித்த உடனே மனோஜ் அப்படியே தடிமாறியும், அம்மா அது வந்து எப்படா இதெல்லாம், அதான் அவ கூடயே நீ போய் தங்கவே இல்லைல்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணம் கொடுக்க போன இல்லை, அவள் வீட்டில் சாப்பிட்டேன்னு சொன்ன இல்லை, அப்போ ஏதாவதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்போல்லாம் இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னை வீட்டை விட்டு அனுப்புனீங்கல்ல, அப்போ நான் ஷோரூமில் தங்கிட்டு இருந்தேன்ல, அப்போ ஒரு நாள் தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வாட்டி பொட்டெல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இப்போ தான்டா புரியுது என்னன்னு, என்கிட்டயே பொய் சொல்கிறேல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சொன்ன உடனே மனோஜ் இருந்துட்டு, மாமா அது என்னை மன்னிச்சிடுமான்னு சொன்னோன்னே, கையை விடுறா, முதல்ல கையை விடுறான்னு சொன்னேன், உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், என் புள்ள என் பேச்சை மீற மாட்டான், என் பேச்சை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டான்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி என் தலையில் இடி தூக்கி போட்டுட்டேடா, இதுக்கு மேலே உன்னை என் பிள்ளையா நான் ஏற்றுக்க மாட்டேன்,
வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ஆண்டி, இனிமேலும் என் குழந்தைய நீங்க கேவலப்படுத்தி பேசுறத நான் ஒத்துக்க மாட்டேன். மனோஜ் தான் என் புருஷன். கூடிய சீக்கிரம் மனோஜை கூட்டிகிட்டு நான் தனி கொடுத்தன போகத்தான் போறேன் அப்படின்னு ரோகிணி ஏற்றி விட விஜயாவுக்கு பயங்கர கோவம். உடனே இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, இந்த வீட்டில் நீ இருக்க தகுதியே கிடையாது, வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு மனோஜை சொல்றாங்க. அம்மா நான் எங்கம்மா போவேன், அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ஏதோ தெரியாம, ப்ளீஸ்மா தெரியாம பண்ணிட்டேம்மா, அம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு மனோஜ் கெஞ்சுறாரு. இங்கே பாருடா, இனிமேலும் என்னை நீ கோவப்படுத்தாத, மரியாதையோட கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லைம்மா, அம்மா அம்மா இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்றாங்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணு அவ்வளோ தூரம் வந்து கெஞ்சுறா, அவகிட்ட உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ற? இதெல்லாம் கேவலமா தெரியல உனக்கு? போடா, மரியாதையோட வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. உடனே விஜயா வந்துட்டு இங்க மனோஜை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாங்க. இனிமே நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது, இனிமே நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாங்க. தள்ளிட்டு அப்படியே ஒரே அழுக. என் புள்ள இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேன்னு. அப்பதான் அண்ணாமலை சொல்றாரு, இதுக்கு தான் சொன்னேன், நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கிற, இனிமேலும் அவன் எது தப்பு செஞ்சாலும் தப்புனா தப்பு, சரினா சரின்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவன் தப்பு செஞ்சாலும் பாராட்டினா இப்படித்தான் வந்து முடியும். எத்தனை வாட்டி சொல்லி நீ கேட்கல, இனிமேலாவது நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆளுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க விஜயா இருந்துக்கிட்டு எல்லாம் போச்சு, என் புள்ள இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.